வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்கள் விரும்பும் ஆணும் சரி பெண்ணும் சரி, அவர்கள் உங்களை காதலிக்கும் போது துரத்தி காதலித்தாலும் நீங்கள் அவருடைய காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் உங்களை கண்டுக்க கூட மாட்டார்கள். இப்போ எல்லாரோட காதலும் இந்த அளவுக்கு வந்துருச்சு. எப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம விரும்புறோம் அப்படின்ற போது நம்ம ஒருத்தங்களை விரும்புற வரைக்கும், நம்ம ஒருத்தங்களை தேடி தேடி போய் விரும்பிக்கிட்டு இருப்போம். அவங்க அப்செட் பண்ற வரைக்கும் தான் நம்ம அவங்களை தேடி போய் விரும்புவோம். அப்செட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வாட்டுக்கு அசால்ட்டா இருப்போம். இங்க நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் இப்படிப்பட்ட விஷயத்தை தான் பண்றீங்க. உங்க லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறவு கிடைக்குதுன்னா தயவு செய்து அதை மதிக்க பாருங்க. ரொம்ப கேவலமா அதை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு விஷயம் கிடைக்காம ஏங்குறாங்க. ஒரு சிலவங்க கிடைச்சும் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஒரு நபர் மேல் வைத்திருக்கும் உண்மையான காதலை எப்போது அந்த விரும்பும் நபர் புரிந்து கொள்வதும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல இப்படிதான் நடக்குது. ஒருத்தங்க உண்மையா இருக்காங்கன்னா அவங்களோட ஆப்போசிட் பார்ட்னரா இருக்கக்கூடியவங்க ஃபேக்கா இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உண்மையான காதலை வச்சு ஒருத்தவங்களை விரும்புவாங்க. ஆனா அவங்க அதே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவங்க உண்மையா இருப்பாங்க, ஆனா அவங்க ஃபேக்கா இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய உண்மையான காதலை இங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புரிஞ்சுக்கிறாம அவங்கள ஏமாத்திட்டு விட்டுட்டு போறதே இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்காங்க. ஸோ உங்க லைஃப்லயும் நீங்க விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை உண்மையா நீங்க விரும்புவீங்க, அவங்க ஏமாத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்கு அதிகப்படியான நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில் காதலிக்கும் போது அந்த காதலில் கஷ்டப்படுகிறது காரணம் அவர்கள் காதலித்த நபராக தான் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? நமக்கு பிடிச்சவங்களால தான் நம்ம அதிகமாக கஷ்டப்படுவோம். நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்ற போது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது, பெரிய ஒரு எஃபெக்ட் நம்மளோட லைஃப்ல கொண்டு வந்து சேர்க்காது. பட் நமக்கு பிடிச்சவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வரும்போது தான் அது நம்மளுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தும், ரொம்ப வேதனைப்படுத்தும். உங்க லைஃப்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்க. ஸோ நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக பண்றீங்க அப்படின்ற ஒரு சக்ஸஸ் நினைக்கிறீங்கன்னா அதை புரிஞ்சு பண்ணுங்க. நீங்க யார் ஒருவரை நாம் உயிருக்காக காதலித்து அவர்களை தேடி செல்கிறோமோ, இப்போது இல்லை என்றாலும் எப்போ அவர்களுக்கு நம் அன்பு புரியாமல் விட்டு செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒருத்தங்களை உயிருக்குறா விரும்புகிறோம் அப்படின்ற போது அவங்களும் நம்ம விரும்புவாங்க அப்படின்றது எந்த சதவீதம் நம்ம நம்ப முடியாது. நம்ம என்னதான் அவங்க மேலே அன்பு வச்சாலும் அவங்களுக்கு நம்மளோட ஒருத்தங்க பெட்டராக தான் தெரிவாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்காக இருக்கிறோம்ல அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய அன்பு அவங்களுக்கு புரியாது. அவங்கள யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். நம்ம அவங்களுக்கு உண்மையாக தான் இருப்போம், நம்ம அவங்கள தேடி தேடி போய் லவ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, வேறொருத்தவங்க மேலே தான் அன்பு வரும், அவங்க கூட தான் இருக்க நினைப்பாங்க. ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில் ஒருவர் உண்மையாக இருக்கிறார் என்றால் இன்னொரு நபர் அவருடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க மாட்டார்கள். இதுதான் காதல் இப்போது இருக்கிறது. எல்லார் லைஃப்லையும் இப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நிறைய பேர் லைஃப்ல இப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புவான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு உண்மை இல்லாமல் ஃபேக்காக இருப்பான். அந்த பொண்ணு உண்மையாக இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணே வேற ஒருத்தவங்க போய் விரும்பலாம். அப்படி விரும்பும்போது அந்த பையன் உண்மையாக வந்துடுவான். ஆனால் அந்த டைமில் அந்த பொண்ணு ஃபேக்காக மாறிடும். இல்லைன்னா அந்த பையன் ஃபேக்காக மாறிடுவான், அந்த பொண்ணு உண்மையாயிடும். இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை காமனாக பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தவங்க உண்மையாக இருந்தாலும் நமக்கு அப்படி உண்மையாக இருப்பாங்கன்னா கிட்ட இல்லவே இல்லை. எல்லாம் விதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய நிலைமை தான் நிறைய நபர் லைஃப்ல இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல சேரணும்னு நினச்ச விஷயங்கள் சேராமையும் போக தான் செய்யும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பாய்.